சீனாவின் வலையில் சிக்கப்போகும் இலங்கை அமெரிக்கா வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும், ஜிஎல் பீரிஸ் வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. எதிர்வரும் தேர்தலில் மக்களின் ஆணை கிடைத்தால் நீர்ப்பாசன அமைச்சு தான் பெற வேண்டும் என்பது எமது இலக்கு என்று ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற உன்னிச்சை வலதுகரை வாய்க்கால் பால திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பசுமை பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காகவே உலக வங்கியினால் 25 கோடி ரூபாய் மத்திய நீர்ப்பாசனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. உயர்ந்த சம்பளத்திற்காக போராடும் கிழக்கு பல்கலைக்கழகம் விவசாய அபிவிருத்திக்கு சிறப்பாக செயற்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை உட்பட பல இடங்களில் ராணுவ வசதிகளை தொடர சீனா பரிசீலித்து வருவதாக அமெரிக்க புலனாய்வு பிரிவின் சமீபத்திய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. ஜிபுட்டியில் உள்ள அதன் ராணுவ தளத்தையும் கம்போடியாவில் உள்ள அதன் டீம் கடற்படை தளத்தையும் மேலும் பலப்படுத்தும் நடவடிக்கைகளில் சீனா ஈடுபட்டுள்ளது. மேலும் இலங்கை உட்பட பல நாடுகளில் தனது தளங்களை உருவாக்க முயல்கின்றது என அமெரிக்க புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். சீனா 2035 ஆண்டளவில் முழுமையாக நவீனமயமாக்கப்பட்ட தேசிய பாதுகாப்பு மற்றும் இராணுவ படையை உருவாக்குவது குறித்து கவனம் செலுத்துகின்றது. இதேவேளை 2049 ஆண்டுக்குள் சீன இராணுவத்தை உலகத்தரம் வாய்ந்ததாக மாற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளது என அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் மதிப்பிட்டுள்ளன. இதே காலப்பகுதியில் சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சி தனது இறையாண்மை பிரதேசம் என கருதும் பகுதிகளை பாதுகாப்பதற்கு சீன இராணுவத்தை பயன்படுத்தவும், பிராந்திய விவகாரங்களில் தனது முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தவும் தனது இராணுவத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க இராணுவம் சர்வதேச அளவில் தனது வலிமையை வெளிப்படுத்தவும், நீரிணை மோதலின் போது அமெரிக்காவின் தலையீட்டை தடுக்கவும் எதிர்க்கவும் தனது இராணுவத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிபர் தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்த வேண்டுமெனில் தற்போதைய நாடாளுமன்றம் மே 13 ஆரம்பமாகும் வாரத்தில் கலைக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜூலை 15 தீர்க்கமான நாளாவதுடன் அதிபர் தேர்தலை நடத்துவதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு விடுக்கும் காலப்பகுதியாகும். அக்கால பகுதியில் அதற்கான அறிவிப்பை குழுவினர் விடுக்க வேண்டும். மேலும் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் பற்றியும் பேசப்படுகின்றது. அத்தோடு ஜூலை 15 முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டுமெனில் மே 13 ஆரம்பமாகும் வாரத்தில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும். இவ்வாறு மே நடுப்பகுதியில் நாடாளுமன்றம் கலைக்கப்படாவிட்டால் ஜூலை மாத நடுப்பகுதிக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார். உலக நாடுகள் தமது நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக இராணுவங்களையும் ஆயுதங்களையும் அதிகரித்து வருகின்றன. அந்த வகையில் உலக நாடுகள் போட்டியிட்டு அதிக ஆயுதங்களையும் இராணுவ தளபாடங்களையும் இறக்குமதி செய்து வருகின்றன. அப்படி இராணுவ தளபாட இறக்குமதி செய்வதில் இந்தியா தொடர்ந்து முதலிடம் வகித்து வருவதாக ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்ட அறிக்கையின்படி உலகளாவிய ஆயுத இறக்குமதியில் இந்தியாவின் பங்கு 9.8% உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் அதிகபட்சமான ஆயுதங்கள் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது. அதன்படி 36% ஆயுதங்களை ரஷ்யாவிடமிருந்து இந்தியா இறக்குமதி செய்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதாள உலக செயற்பாடுகளில் ஈடுபடும் நபர்களுக்கு புரியும் மொழியில் பதில் வழங்குவதற்கு தயார் என காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். அம்பலாங்கொடை மற்றும் அதனை சூழ உள்ள பிரதேசங்களில் அண்மையில் இடம்பெற்ற பாதாள உலக குழுவினரின் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் பல அப்பாவிகள் பலியாகியுள்ளனர். தற்போது நடைமுறையில் உள்ள பாதுகாப்பு வேலை திட்டத்தில் மாற்றம் தேவை என்றால் அதற்கும் தயங்கப் போவதில்லை எனவும் காவல்துறை மாதிபர் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் கடந்த சில தினங்களில் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் திடீரென அதிகரித்து உயிரிழப்புகள் பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளை தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் ஒன்றாக சந்திப்பது தமிழ் மக்களின் நிலைப்பாட்டை பலப்படுத்தும் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் சிவில் அமைப்பின் பிரதிநிதிகளும் இணைந்து கருத்துக்களை முன்வைப்பது மேலும் ஆரோக்கியமானதாக அமையும் எனவும் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: சர்வதேச நாணய நிதியம் இலங்கை அரசிற்கு வழங்கும் கடன்கள் மூலம் பிரச்சினைக்கான நிரந்தர மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இல்லை. மேலும் அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டிய விடயங்களை IMF பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்துவது காலத்தின் கட்டாயம் என்பதை உணர்ந்து தனித்தனியாக கருத்து பகிர்வது, சந்திக்காது ஒதுங்குவது போன்ற நடவடிக்கைகளை தவிர்த்து ஒற்றுமையாக சந்திப்பது சிறப்பாக அமையும். அரசாங்கத்திற்கு நெருக்கடி வழங்கும் தரப்புகள் மூலம் அழுத்தங்களை பிரயோகித்தல் தமிழ் மக்களின் பிரச்சினைகளின் எண்ணிக்கையை குறைக்க வாய்ப்புகளை உருவாக்கும் என அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஞ்சல் திணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி குறுந்தகவலை அனுப்பி இடம்பெறும் மோசடிகள் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற குறுஞ்செய்திகளுக்கு மக்கள் தங்கள் ரகசிய தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு அஞ்சல் திணைக்களம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கை அஞ்சல் மூலம் விநியோகிக்கப்படும் பொதிகளுக்கான கட்டணத்தை செலுத்துமாறு பொதுமக்களுக்கு போலியான குறுஞ்செய்தி அனுப்பி கடன் அட்டை தரவு திருட்டு மோசடி இடம்பெற்று வருவதாக தெரியவந்துள்ளது. இலங்கை அஞ்சல் திணைக்களம், SL போஸ்ட், ஸ்ரீலங்கன் போஸ்ட் போன்றவற்றின் பெயர்களை பயன்படுத்தியும் இலங்கை அஞ்சல் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை பயன்படுத்தி மோசடி இடம்பெறுவதாக தெரியவந்துள்ளது. இதன்படி கடன் அட்டை தொடர்பான தகவல்களை குறுஞ்செய்தி மூலம் விசாரிக்கும் போது அதனை வழங்க வேண்டாம் என்றும், கடன் அட்டை மூலம் பொதி தொடர்பான எந்த பரிவர்த்தனையும் மேற்கொள்ளப்படாது எனவும் அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அஸ்வெசும நிதி போன்ற அரசாங்கத்தின் திட்டங்களால் வேலை செய்ய வேண்டிய இளையவர்கள் பலர் வீட்டிலிருந்து சும்மா சாப்பிட பழகி கொண்டார்கள் என்று களனி பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பிரிவின் பேராசிரியர் HM நவரத்ன பண்டா தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலாக அதுபோன்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுக்க அரசு வழிவகை செய்யலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாம் கடன் செலுத்த முடியாத நிலையில் இருப்பது உண்மை. அதனால் 2026 தொடக்கம் 2027 வரையில் கடன் செலுத்துகைக்கான நிவாரண காலத்தையே நாம் கோருகின்றோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் நாம் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நகர வேண்டும். தற்போது எமக்கு இறக்குமதி செய்யும் அளவுக்கு போதிய அந்நிய செலாவணி கையிருப்பில் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதிக்கும் பட்ஸ் நியூ இளம் சட்டத்தரணிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் அண்மையில் இடம்பெற்றது. இதன்போது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவு தொடர்பில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் பெசில் ராஜபக்ஷவுடன் கட்சி உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். எதிர்வரும் 2 வார காலத்திற்குள் கட்சியின் நிறைவேற்று குழு கூட்டம் கூட்டப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் கட்சியின் தீர்மானங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளது. இதேவேளை பெசில் ராஜபக்ஷ கட்சியின் உறுப்பினர்களை தற்பொழுது சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குழுக்களாக அவர் கட்சி உறுப்பினர்களை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கட்சியின் அரசியல் நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட ரீதியில் கட்சியின் உறுப்பினர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலும் இந்த சந்திப்புகளில் விசேட கவனம் செலுத்தப்படவும் உள்ளது.